உங்களுடைய மொபைல் ஃபோனில் கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இண்டிகோ வெப் செக்இன் சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அஃபிஷியல் வெப்சைட்ஸ் கிடைக்கும். இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் பிஎன்ஆர் நம்பர் அப்படின்னா புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்கணும். இது எங்கே இருக்கும்னா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் டிக்கெட் காப்பி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் பிஎன்ஆர் நம்பர் அப்படின்னா புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு உங்களுக்கு 6 டிஜிட் ஆல்ஃபபெட்டிக் நியூமரிக் கலந்து இருக்கும். அதுதான் பிஎன்ஆர் நம்பர். அந்த டீட்டெயில்ஸை இங்கே என்டர் பண்ணுங்கள். அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷனில் உங்களுடைய இமெயில் ஐடி அப்படி இல்லைன்னா உங்களுடைய லாஸ்ட் நேம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். நீங்களே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, அது கொடுங்க. சப்போஸ் வேறு யாரும் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்து கொடுங்க. லாஸ்ட் டைம் வந்து எப்படி எடுக்கும்னா உங்களுடைய நேமில் வந்து 2 நேம் இருக்கும். அதில் கடைசியாக இருக்கிறதா லாஸ்ட் நேமாக கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த நேம் வந்து நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு கீழே வந்து வெப் செக்இன் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் உங்களுடைய டீட்டெயில்ஸும் உங்களுடைய ஃப்ளைட் டீட்டெயில்ஸும் இருக்கும். இதில் செலக்ட் பேசஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா எத்தனை பேசஞ்சர் இந்த பிஎன்ஆர் நம்பரில் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகிடும். அதுக்கு கீழே செக்இன் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சர்வீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் ஆட் ஆன் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. உதாரணமாக உங்களுக்கு வந்து மீல்ஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வந்து நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சர்வீஸுக்கும் நீங்கள் அதிகமான அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி எதுவும் வேணான்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் உங்களுக்கான சீட் மேப் வந்து ஓப்பன் ஆகும். நான் டிக்கெட் புக் பண்ணும்போதே நான் சீட் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அதனால் நான் சீட் சூஸ் பண்ண தேவையில்ல. ஒருவேளை நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது சீட் சூஸ் பண்ணலை, வெப் செக்இன் பண்ணும்போது நீங்கள் சூஸ் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சீட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சீட்டு சூஸ் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பேசஞ்சர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கான சீட்டை ஏர்லைன்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் இது பே பண்ண தேவையில்ல. இந்த ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்ட சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் பே பண்ணலாம். நீங்கள் இந்த பேஜில் எதுவும் பண்ணாமல் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான சீட் வந்து சிஸ்டமே அசைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடும். ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறவங்க விண்டோ சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ண நினைப்பாங்க. அவங்க வேணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் விண்டோ சீட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும்னா உங்களோட ஃப்ளைட் டிபார்ச்சருக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஏர்போர்ட் போயிட்டு செக்இன் கவுண்டரில் உங்களுக்கான சீட்டை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தருவாங்க. அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சீட் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டேரெக்ட் நீங்கள் செக்இன் கவுண்டரில் போய் உங்களுக்கான சீட்டை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய ஃபோன் நம்பரும் உங்களுடைய இமெயில் ஐடியும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் உங்களுடைய வெப் செக்இன் போர்டிங் பாஸ் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் கரெக்டான நம்பர் கொடுங்க. கீழே வந்து காப்பி டு ஆல் பேசஞ்சர் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா எல்லா பேசஞ்சருக்கும் டிஃபால்ட்டாகவே இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் இன்ஃபென்ட்டோட ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த புக்கிங் இஸ் ஆத்தரைஸ் பை பேரண்ட் ஆப்ஷன் ஆகும். அதை கிளிக் கொடுங்க. அடுத்தது எல்லாத்துக்கும் கிளிக் கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் டிஜி வந்து கொண்டு போகக்கூடாதுன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு கீழே கிளிக் கொடுத்துட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வெப் செக்இன் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. ஸ்க்ரீனில் தெரிகிறது தான் வெப் செக்இன் போர்டிங் பாஸ். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏர்லைன்ஸ் வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வேறு யாருக்காவது வெப் செக்இன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இமெயில் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த இமெயில் ஆப்ஷனை கிளிக் கொடுத்துட்டு அவங்களுடைய இமெயில் ஐடிக்கு இந்த ஹார்ட் காப்பியை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். அதே போல் நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணும்போது வெப் செக்இன் போர்டிங் பாஸோடைய ஹார்ட் காப்பி வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அவசியம் கிடையாது. அதாவது பிடிஎஃப் ஃபார்மில் இருக்கிற வெப் செக்இன் போர்டிங் பாஸை நீங்கள் அப்படியே காட்டிட்டு டேரெக்டாக ஏர்போர்ட் உள்ள போகலாம். பேப்பரில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அவசியம் கிடையாது. வெப் செக்இன் உங்களுடைய ஃப்ளைட் டிபார்ச்சருக்கு 48 மணி நேரத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நீங்கள் வெப் செக்இன் பண்ணாலும் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது உங்களுடைய ஃப்ளைட் டிபார்ச்சருக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களுடைய வெப் செக்இன் போர்டிங் பாஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வெப் செக்இன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சீட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சீட்டை வந்து நீங்கள் ஏர்போர்ட் போய் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வெப் செக்இன் பண்ணுற பேசஞ்சர் உங்களுக்கு வெறும் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் இருக்குது, செக்இன் லக்கேஜ் இல்லைன்னா நீங்கள் ஏர்போர்ட் உள்ள போனதுக்கப்புறம் இந்த வெப் செக்இன் போர்டிங் பாஸை வச்சு டேரெக்டாக நீங்கள் செக்யூரிட்டி செக் வந்து கிளியர் பண்ணி உங்களுடைய ஃப்ளைட்டில் நீங்கள் போகலாம். ஏர்லைன்ஸோடைய செக்இன் கவுண்டருக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி நீ போர்டிங் பாஸ் வாங்கணும் அவசியம் கிடையாது. இந்த வெப் செக்இன் பண்ண போர்டிங் பாஸே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். வெப் செக்இன் போர்டிங் பாஸ் வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு என்ட்ரிலையும், அதாவது ஒவ்வொரு செக்யூரிட்டி செக்லையும் உங்களுடைய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இண்டிகோ ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறாங்க, வெப் செக்இன் எப்படி பண்ணணும்னு தெரியலனா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்களே வெப் செக்இன் பண்ணி அவங்களுக்கான போர்டிங் பாஸ் அனுப்புங்க.
அடுத்தது உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும், அதாவது ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமாக வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.